டொனாட் எப்படி செய்கிறோன்னு வாங்க. ஒரு பவுலில் 1 கப் மாவு, 1 கப் பால் பவுடர், 1 கப் சீனி, 2 கரண்டி ஈட்ஸ், மற்றது வந்து உப்பு ஒரு சின்ன தேக்கரண்டியால் 2 கரண்டி போடுங்க. மாவுக்கு ஏற்ற அளவுக்கு. ஸோ அதுக்கு பிறகு நல்லா கலந்து விட்டுருங்க. ஏனெண்டா அந்த ஈட்ஸு, பால் பவுடர், உப்பு எல்லா மாக்களிலையும் சேர்ந்துருக்கணும். நல்லா கலந்துட்டு அப்புறம் 1 கப் தண்ணீர், அதாவது தண்ணீர்னு சொன்னால் இப்போ கூழ் தண்ணி கிடையாது, ஒரு ஹோல்வெட் இந்த லேசான சூடு இருந்தால் ஓகே பரவாயில்ல. அந்த தண்ணி எடுத்து நல்லா குழைங்க. அரைப்பருவம், இப்போ நீங்கள் நல்லா குழைச்சது இல்லாமல் அரைப்பருவ குழையல்ல பட்டர் போடுங்க. 1 கப் பட்டர் போடுங்க. 1 கப்பர் பட்டர் போட்டுட்டு நல்லா அந்த மாவோடு அந்த பட்டர் சேர்கிற வரைக்கும் பிணையணும், நல்லா பிணையணும். ஏன்னா அந்த பட்டர் வந்து மாவோடு நல்லா சேரணும். நல்லா குழைச்சிட்டு அப்புறம் ஒரு அரவருக்கு அதை வெயிட் பண்ணுங்க. அந்த மாவை அரவர் இப்படி பவுலில் போட்டு அரவர் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் அதை 2ஆக பிரித்து ஒரு தட்டில் தட்டணும். இப்படி உருட்டி தட்டணும். அப்புறம் ஒரு கிளாஸ் எடுத்து ரவுண்டாக கட் பண்ணணும். ரவுண்டாக எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அதுக்கு ரவுண்டு கொடுக்குறதுக்கு நான் ஒரு தண்ணி போத்தல் மூடி எடுத்திருக்கேன். அந்த தண்ணி போத்தல் மூடி அந்த ரவுண்டுக்குள்ளே திரும்ப வச்சு அதை கட் பண்ணிவிட்டு எடுக்கணும். அப்போ டொனாட்டோட ஷேப்புக்கு அளவுக்கு அந்த ரவுண்டு வந்துடும். இது வந்து அந்த நடுவில் உள்ள ரவுண்டு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி, இது வெட்டினதுக்கு பிறகு பின்னாடி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பொரிக்கிறது தான். எண்ணெய் வந்து மிதமான சூடாக இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னு சொன்னால் கருகிரும். ஸோ லைட்டாக இருக்கணும், இன்னும் உள்ளுக்கும் வேகணும். ஸோ இப்போ டொனாட் ரெடி.